ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தார். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. நமக்கு நன்கு அறிமுகமான ஒரு நபர் யாபேஸ். யாபேஸின் ஜெபம் வேதாகமத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஜெபமாக அறியப்படுகிறது. அநேக தேவ மனிதர்கள் இதிலிருந்து ஏராளமான வார்த்தைகளை பிரசங்கித்திருக்கிறார்கள். அநேகர் இன்றைக்கும் தங்களுடைய வீடுகளிலே ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை தங்களுடைய வலது கரத்தை சிரசின் மேல் வைத்து அறிக்கையிடுவதும் வழக்கமாக காணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருந்த ஒரு மனிதன் விசாலத்திற்கு வந்தான். தாழ்வில் இருந்த ஒரு மனிதன் உயரத்திற்கு வந்தான். ஆமென். வாழ்க்கையில நம்பிக்கையும் நிச்சயமும் இல்லாத ஒரு மனிதன் மற்றவர்களுக்கே நம்பிக்கை கொடுக்கிறவனாக மாறினான். ஆமென். அதுதான் யாபேசினுடைய லைஃப் ஹிஸ்டரி. அப்ப இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்களை எல்லாரையும் ஆண்டவர் உயர்தலங்களில் நிறுத்துவார். ஆனால் நான் என்னுடைய உயர்தலத்தில் நிறுத்தப்படுவதற்கு இன்னைக்கு நான் மிகவும் அழுத்தம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேனே. ஐ எம் அண்டர் பிரஷர். இப்போ நான் இருக்கிற இந்த அழுத்தத்தில் இருந்து என்னால் எப்படி வெளியில வர முடியும்? அழுத்தத்திலிருந்து வெளியில வர்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல இருந்து நான் எப்படி உயர்ந்த நிலைக்கு வர முடியும்? இப்பெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. ப்ராக்ரஸ் அண்டர் பிரஷர் த்ரூ பிரேயர். ஆமென். வளர்ச்சி எதுக்கு மத்தியில்? அழுத்தத்திற்கு மத்தியில். அழுத்தத்திற்கு அடியில் தான் இருக்கு என் வாழ்க்கை. ஆனால் ஜெபத்தின் மூலம் அதை என்னால் எங்கே கொண்டு வர முடியும்? வளர்ச்சிக்கு நேராக கொண்டு வர முடியும். ஆசீர்வாதத்திற்கு நேராக கொண்டு வர முடியும். வழக்கமாக நம்ம எல்லாருமே யாபேஸை பற்றி பேசியே பிரசங்கம் கேட்டுட்டோம். ஆனால் இன்னைக்கு நான் யாபேஸ் அம்மாவை பற்றி பேசப்போம். ஹல்லேலூயா. ஒரு பழமொழி நம்ம ஊரில் இருக்கு, தாயை போல பிள்ளை நூலை போல. ஆனால் இந்த பிள்ளை தாயை போல இல்லை. அதான் ஹிஸ்டரி. அதனால தான் அவன் பேர் எங்கே வந்திருக்கு? வேதத்தில் வந்திருக்கு. ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவங்க அம்மாவை இந்த பைபிள் 3 கோணங்களிலே படம் பிடித்து காட்டுகிறது. அந்த அம்மாவை குறித்து பேர் எதுவுமே இல்லை. ஆனால் வசனம் சொல்றது அவன் தாய். 9வது வசனத்தில் இருக்கு, நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி. அப்ப இந்த அம்மா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நம்பர் 1, துக்கத்தையே பெருசா பார்க்கிறோம், பிரச்சனையவே பெருசா பார்க்கிறவங்க, பாதிப்பையே பெருசா பார்க்கிறவங்க. ஹல்லேலூயா. எது எதிர்மறையா இருக்கோ அதையே பெருசா பார்க்கிறவங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. குழந்தை பெற யாராரும் சிரிச்சுட்டே பெற்றிருக்காங்களா? பெற்றவர்களுக்கு தான் தெரியும் பிரசவ வலின்னா என்னன்னு. என்ன, சுமார் 42 எலும்புகளை ஒரே நேரத்தில் உடைச்சா என்ன வலி இருக்குமோ, என்ன வேதனை இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு வேதனை தான் பிரசவ நேரத்தில் பெண்கள் படுகிற வேதனைன்னு சொல்றாங்க. அது செத்து பிழைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு மறுபிறப்பு. பெத்து கரை சேர்ந்தா போதுப்பா, அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ அது 2வது. அவன் சுகமா பெத்து என்ன செய்யட்டும், கரை சேரட்டும். இப்படி பெரியவங்க பேசுறதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், கேள்விப்படுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தை பெறுகிற அந்த நேரம் உண்மையிலேயே கடும் வேதனை தான். ஆனா குழந்தை பெற்ற உடனே அந்த வேதனைலாம் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்த உடனே எங்கே போகுதுன்னே தெரியாது. யோவானில் அப்படி தானே வாசிக்கிறோம்.
அந்த குழந்தை பெற்ற உடனே அவள் அந்த வேதனையெல்லாம் என்ன செஞ்சிடறான்? மறந்து விடுகிறாள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை பெற்றுக்கு முன்பாக கண்டிப்பாக என்ன இருக்கும்? வலி வேதனை இருக்கும். கர்ப்ப காலம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்குமா? தெரியாது. எல்லாருடைய உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்குமா? தெரியாது. எல்லாருடைய மனநிலையும் சந்தோஷமாக இருக்குமா? தெரியாது. எல்லாருடைய குடும்ப சூழ்நிலைகளும் அவங்களுக்கு ஃபேவராக இருக்குமா? தெரியாது. ஆனால் அந்த குழந்தை பிறந்துட்டுன்னா அவ்வளவு சோகத்துக்கு என்ன வந்துடுது? ஒரு முடிவு வந்துடுது. அவ்வளோ துக்கத்துக்கு என்ன வந்துடுது? ஒரு முடிவு வந்துடுது. அவ்வளோ கஷ்டத்துக்கு என்ன வந்துடுது? ஒரு முடிவு வந்துடுது. ஆனால் இந்த அம்மா பாருங்களேன், ஆண் பிள்ளையை பெற்ற பிறகு கூட அந்த துக்கத்தை அவன் முடித்த மாதிரி வரலாறு இல்லை பாருங்க. அப்போ இவளுக்கு எதுதான் பெருசாக இருக்கு? துக்கம் தான் பெருசாக இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உயர்த்தப்பட காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அந்த மேன்மையை அடைகிற அந்த ப்ராசஸில், அந்த ப்ராக்ரஸில் சில ப்ரெஷர்ஸ் இருக்கும், சில அழுத்தங்கள் இருக்கும், சில வலி இருக்கும், சில வேதனை இருக்கும். ஆனால் அதுவே எல்லாம் கிடையாது. அது ஒரு பார்ட். அல்லேலூயா. அது ஒரு பகுதி தான். ஆனால் குழந்தைன்னு ஒன்று கிடைக்குது பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது கர்த்தர் தர்ற சுதந்திரம் இல்லை. அது கர்த்தரிடத்திலிருந்து வர்ற பலன் இல்லை. அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லை. அப்போ அவ்வளவு துக்கத்தையும் மறக்க செய்கிற ஒரு பலன் எங்க இருக்கு? கையில் இருக்கு. ஆனால் இந்த தாய்க்கு பலன் பெருசா தெரியல, பாதிப்பு தான் பெருசா தெரியுது. ஆமென். அப்போ உயர்வை எதிர்பார்க்கிற நீங்களும் நானும் பிரச்சனையை பெருசா பார்க்கக்கூடாது, வேதனையை பெருசா பார்க்கக்கூடாது, கஷ்டத்தை பெருசா பார்க்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. யாக்கோபினுடைய மனைவி, அதிகமாக அவன் நேசித்த மனைவி யாரு? ராகேல். ரெண்டாவது ஒரு குழந்தையை பெற்றா. அந்த பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை, கடும் வேதனை. மறுத்து வச்சு அவளை என்கரேஜ் பண்றா. டோன்ட் பி வரிட், கவலைப்படாத, இந்த முறை நீ ஆம்பளை பிள்ளை தான் பெறுவ, தைரியமா இருன்னு பக்கத்துல இருந்து அந்த நர்ஸ் என்ன செய்யறாங்க? என்கரேஜ் பண்றாங்க. அதே மாதிரி பிறந்தது யாரு? ஆண் பிள்ளை. ஆனா அந்த அம்மா பாருங்களேன், பெனோனின்னு பேர் வச்சுட்டா, சன் ஆஃப் சாரோன்னு பேர் வச்சுட்டா. யாக்கோபு நம்மால் வந்தான். நோ, he is not the son of sorrow, he is my right hand. அல்லேலூயா. இவன் பெனானி கிடையாது, இவன் பென்யமீன். அப்படின்னா இவன் ஏன் வலது கரம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு உதவியா இருப்பவன். இன்னைக்கு வேணா இந்த சிச்சுவேஷன் டஃப்பா இருக்கலாம், இன்னைக்கு வேணா இந்த சூழ்நிலை கடினமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த சூழ்நிலைக்கு நடுவில் எனக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கிறார், ஒரு பலனை தருகிறார், ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். அந்த ஆசீர்வாதம் எனக்கு எப்படி இருக்கும்? வரக்கூடிய நாட்களில் பேர் உதவியாக இருக்கும். எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கும். ஆகவே தேவ பிள்ளைகள் நாம் ஒரு நாளும் இந்த மாதிரி துக்கங்களை, வருத்தங்களை, வேதனைகளை ஃபோக்கஸ் பண்ணுறவங்கள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் உங்கள் முகத்தில் என்ன இருக்காது? ஒரு நாளும் அருளே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. உங்கள் முகத்தில் ஒரு நாள் சிரிப்பே என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. வாழ்க்கை நெளிவு சுழிவு உள்ளது, ஏற்ற இறக்கம் உள்ளது, வெற்றி தோல்வி உள்ளது. என்னைக்குமே சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்க முடியுமா லைஃப்பில்? சொல்லுங்க, முடியாது. அப்போ நம்ம தேவனை அறிந்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற ஒரு தேவன் இருக்கிறார் தெரியணும். இந்த கடினமான பாதையிலும் என் கூட ஒரு தேவன் இருக்கிறார் புரியணும். இதிலிருந்து ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு பலனை தரப்போகிறார், அதை நீங்க நம்பணும். ஆனா இந்த தாய் பாருங்க, துக்கத்தையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கா, தன்னுடைய வருத்தத்தையே பெருசா செஞ்சுட்டு இருக்கா, நினைச்சிட்டு இருக்கா. அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. ஏலியினுடைய மருமகள் குழந்தை பெற்றா. கர்த்தருடைய பெட்டியை பெலிஸ்தியர்கள் என்ன செஞ்சிட்டான்? பிடிச்சிட்டான். யுத்தத்தில் எல்லாரும் மரித்து போனார்கள். அதில் அவனுடைய கணவர் என்ன செய்கிறான்? இவன் நிறை மாத கர்ப்பிணி. இந்த அதிர்ச்சியான செய்தியை கேட்ட உடனே அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கா. பெற்றெடுத்துட்டு அவள் என்ன பேர் வச்சா? இக்கபோத். இஸ்ரவேலை விட்டு தேவனுடைய மகிமை என்ன செஞ்சிட்டு போயிட்டு. ஓகே, அவளுடைய கான்செப்ட் கரெக்டு தான். ஏன்னா வரலாற்றில் முதல் முறையாக கர்த்தருடைய பெட்டி சத்துரு கைக்கு போகுது.
இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லை. மகிமை அற்று போகுது, உண்மைதான். ஆனால் அந்த பிள்ளை என்னங்க செஞ்சது? அது கர்த்தர் அருளும் ஈவு அல்லவா? ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஏதோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருப்போம், வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருப்போம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? துக்கத்தின் மகன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போன இந்த தாயை இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமே. ஏன்னா அவங்களுக்கு எதுதான் பெருசாக இருந்தது? தான் பெற்றெடுத்த ஆண் பிள்ளையை காட்டிலும் அவங்க வாழ்க்கையில் சந்திச்ச துக்கம்தான் பெருசாக இருந்தது. இப்படி துக்கத்தையே ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. ஒரு கிளாஸ் டீச்சர் ஒயிட் போர்டில் ஒரு பிளாக் மார்க்கர் எடுத்து ஒரு கரும்புள்ளியை அப்படி அந்த போர்டில் வரைஞ்சிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்து கேட்டாங்களாம், ஸ்டூடெண்ட்ஸ் வாட் டிட் யூ see? எதை பார்த்தீங்க நான் வரைஞ்சதுக்கப்புறம் அப்படின்ன உடனே எல்லாரும் சொன்னாங்களா, அந்த பிளாக் டாட் அப்படின்னு. அந்த கருப்பு புள்ளியை பார்த்தோம்னா ஒரே ஒருத்தன் தான் சொன்னான்னா ஒயிட் போர்டு அப்படின்னா. அல்லேலூயா. அப்போ கருப்பு புள்ளியை பார்க்குறதும் ஒயிட் போர்டை பார்க்குறது யார் கண்ணில் தான் இருக்குது? நம்ம கண்ணில் தான் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நீங்கள் நினைத்ததற்கு எதிர்மாறாக ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுவே வாழ்க்கை நினச்சிடக்கூடாது. அல்லது நீங்கள் விரும்புகிறபடி ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கலன்னா அதுதான் முடிவு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அது லைஃப்பில் ஒரு பார்ட், ஒரு பகுதி. அப்போ நீங்கள் அதையே என்ன செய்யக்கூடாது? ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஆனால் யாபேசின் தாய் இந்த துக்கத்தையே ஃபோக்கஸ் பண்ண ஒரு லேடி. அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இவங்களுக்கு புரியலை. ஆனால் இயேசுவை பாருங்களேன், இயேசுவை கவனிச்சு பாருங்க. அவரை குறித்து எபிரேயர் 12:2 எழுதப்பட்டிருக்கு, தமக்கு முன்பாக அவர் இப்போ பாடுகளையும் அவமானத்தையும் சகிக்கிறார். ஆனால் இந்த அவமானத்தை அவர் சகிக்கும் போது அவர் அதை பெருசாக என்ன செய்யலை, நினைக்கல. ஏன்னா நம்மளெல்லாம் ஆண்டவர் அவருக்கு கிஃப்டை கொடுக்க போறார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவருக்கு கிடைக்க போகுது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலும் இவருக்கு முன்னாடி என்ன செய்ய போகுது? முடங்க போகுது. அப்படி ஒரு பெரிய சந்தோஷத்தின் பொருட்டு அல்லேலூயா அந்த அவமானத்தை, அந்த நிந்தையை, அந்த வேதனையை அவர் பொருட்படுத்தவில்லை. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? இன்றைய கண்ணீரை கர்த்தர் எனக்கு களிப்பாய் மாற்றுவார். இன்றைய தோல்வியை நாளைக்கு கர்த்தர் எனக்கு ஜெயமாய் மாற்றுவார். இன்றைய நஷ்டம் தான், ஆனாலும் அது எனக்கு நிச்சயம் லாபமாய் மாறும். அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், விதைக்கிறவன் அப்படின்னு சொல்லாம கண்ணீரோடு விதைக்கிறவன் எழுதியிருக்கு பைபிள்ல. ஆமென். ஏன்? சொந்த நிலம் தானே, சொந்த விதை தானே, தரமான விதை தானே, இது விதைப்பதற்கான காலம் தானே, அதற்கான எல்லா அனுகூலமும் இருப்பது உண்மைதானே. ஆனாலும் வசனம் சொல்லுது, கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான். அல்லேலூயா. அந்த விதையை சுமந்துட்டு போகும்போது அவன் எப்படி இருக்கிறானா? அழுது கொண்டே போகிறான். ஆனால் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு வரும்போது எப்படி வரானா? சந்தோஷமா வரான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் நான் கண்ணீர் வடிக்கிறேன், ஒரு பக்கம் நான் பிரயாசப்படுறேன், ஒரு பக்கம் என்னுடைய காரியங்கள் எல்லாம் எதிர்மறையாக இருந்தாலும் எனக்கு இன்னொரு சைடு இருக்கு, எனக்கு இன்னொரு பார்ட் இருக்கு, எனக்கு இன்னொரு பலன் இருக்கு. இதை நீங்க 100% நம்பணும். அல்லேலூயா. தேவனால் உயர்த்தப்பட்டவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் மேன்மைப்படுத்தப்பட்டவர்களை வரலாறுலாம் நீங்கள் எடுத்து பாருங்க. அவர்கள் சந்தித்த துன்பங்களும் தோல்விகளும் வேதனைகளும் வருத்தங்களும் அவங்க வாழ்க்கையின் ஒரு அங்கமாக தான் இருந்ததே தவிர அதையே அவர்கள் வாழ்க்கையை பார்த்து புலம்பல. அல்லேலூயா. அப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாத ஒரு கணவர் இருக்கிறார் அப்படின்னா என் வாழ்க்கையே சூனியமாயிட்டு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அது ஒரு பார்ட். கணவர் மட்டும்தான் வாழ்க்கையா? சொல்லுங்க. வேற பார்ட்லாம் இல்லையா லைஃப்ல? இன்கேஸ் இளம் வயதில் கணவர் தவறிட்டாங்க, இப்போ நம்ம இருக்கோம், அவ்வளோதான், என் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிட்டு சொல்லாமா? நோ, அது ஒரு பார்ட். அதில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். எதிர்பாராத அந்த இழப்பை நான் சந்திச்சிருக்கேன், அவ்வளோதான். உண்மையில அது தாங்க முடியாத ஒரு துக்கம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதோட என் வாழ்க்கை முடிய ஆண்டவர் அனுமதிப்பது இல்லை. அந்த சோகத்தோட என் வாழ்க்கையை நான் கடந்து போக வேண்டும், அதைத்தான் கடைசி வரையும் அடையாளமாக நான் வச்சிருக்கணும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல.
பரீட்சையில் ஒரு முறை ஃபெயில் ஆகலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க எதிர்பார்க்குற கட் ஆஃப் என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல. நீட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க ஃபஸ்ட் அட்டம்ப்டில் என்ன செய்ய முடியல, மார்க் வாங்க முடியல. ரிப்பீட்டர் அப்படின்னு ஒரு கோர்ஸ் வச்சுருக்காங்க, ரிப்பீட்டர்னு வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு முறை எழுதி தோல்வி அடைஞ்சதுனால யூ ஆர் நாட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு கிடையாது, யூ ஆர் நாட் ஏபிள் அப்படி கிடையாது. லெட்ஸ் ட்ரை. ஆமென். ஒன்ஸ் அகெயின் லெட் மீ ட்ரை. இன்னொரு தடவை நான் ட்ரை பண்ணுறேன், இன்னொரு தடவை முயற்சி பண்ணுறேன். அதுதான் வாழ்க்கை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஒரு கம்பெனியில் நமக்கு வேலை இருக்குது, இப்போ அந்த கம்பெனி நம்மளை என்ன செஞ்சுட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு, அந்த கம்பெனியில் நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அல்லது கிரேஸ் பீரியட் கொடுக்குறோம், இத்தனை நாட்களுக்குள்ளே நீ வேறு ஏதாவது பார்த்து போகிறதா இருந்தால் என்ன செய்யலாம், நீ போகலாம், அவ்வளோதான். அப்போது அந்த வேலை போச்சு, ஐயோ நான் இதில் இவ்வளோ சம்பாத்தியம் பண்ண, இந்த வேலை போச்சு, இனிமேல் எனக்கு எதிர்காலமே இல்லைன்னு வீட்டுக்குள்ளே பூட்டிகிட்டு இருக்கலாமா? இல்லை. உலகம் பெருசு. There are lot of opportunities. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நாம் பாதிப்பையே என்ன செய்யக்கூடாது, ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. கடன் பிரச்சனை அது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை தான், பொருளாதார நெருக்கடி. அதுக்காக கடன் பிரச்சனை இருக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிட்டுன்னு ஏதாவது பாட்டில் வாங்கி வச்சுக்கிடலாமா? அல்லது கயிறு எங்கேயாவது வாங்கிட்டு யாருக்கும் தெரியாமல் கதவை பூட்டிக்கிடலாமா? இல்லை. இதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க. எல்லாம் போச்சு, இனிமேல் எனக்கு ஒன்றும் இல்லை, அதனால் நான் என் வாழ்க்கை என்ன செய்ய போகிறேன், முடிக்க போகிறேன். முடித்தா எங்கே போவோம்? வாழ்க்கை நரகத்துக்குள்ளே போவோம். அது இதை காட்டிலும் மோசமாக இருக்கும். அப்போ வாழ்க்கையில் பாதிப்புகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஒரு பகுதி. இந்த யாபேஸ் தாய் மாதிரி அதையே என்ன செய்யக்கூடாது, ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதை தாண்டி ஒரு பலன் இருக்குது, அதை தாண்டி ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அதை தாண்டி ஒரு எதிர்காலம் இருக்குது. அதற்கு அப்புறம் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஒரு புதிய காரியம் இருக்கு, ஒரு புதிய வழி இருக்கு. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? ஹல்லேலூயா. நம்பர் 2, இந்த தாய் பாருங்க, நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ்னு என்ன செஞ்சிட்டாலாம், பேர் வச்சுட்டா. அப்ப துக்கத்தை தூக்கி யார் மேல வச்சுட்டா? பிள்ளை மேல வச்சுட்டா. பாருங்க, துக்கத்தை அவளும் சுமந்து இப்போ அடுத்தது அவள் பிள்ளை மேலே தூக்கி வச்சுட்டான். அப்போ யாபேசின் தாய் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நான் தான் இப்படி இருக்கிறேன்னா உன்னையும் நான் என்ன செய்ய மாட்டேன், நிம்மதியாக இருக்க விட மாட்டோம்டா, நீ இன்னும் சந்தோஷமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுடா, நீ எங்கே போனாலும் இந்த அடையாளத்தோடு தான் என்ன செய்யணும். அப்போ மற்றவர்களையும் துக்கப்படுத்துகிறவ யாரு? யாபேசின் தாய். நான் சுமந்த துக்கத்தை நீனும் சும அப்படி தூக்கி வச்ச அம்மா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. எந்த தாயாவது இப்படி இருப்பாங்களா? நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது. அதான ரியல் தாய். இப்போ இவனை பார்க்கும் போதெல்லாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அவங்க அம்மாவை அள வச்சவன், அவங்க வீட்டை கஷ்டப்படுத்தினவன், ராசி இல்லாதவன், எந்த நேரத்தில் பிறந்தானோ, ஏன் பிறந்தானோ, இப்படியே எல்லாரும் சொல்ல யார் காரணம் சொல்லுங்க? இது யாபேஸ் தப்பா? சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்கு யாபேஸ் காரணமா? இல்லை. ஆனால் இந்த அம்மா தான் காரணம். இந்த அம்மா தான் தூக்கி யார் மேலே வச்சிருக்காங்க? யாபேஸ் மேலே வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கிறார் நமக்கு ஆலோசனை? கர்த்தர் மேலே உன் பாரத்தை வச்சிரு. அப்போ நீனும் பாரத்தை சுமக்க வேண்டாம், நீ அந்த பாரத்தை இன்னொருத்தர் மேலே என்ன செய்ய வேண்டாம், நீ சுமத்த வேண்டாம். அந்த பாரத்தை நீ யார் மேலே வை? கர்த்தர் மேலே வை. அல்லேலூயா. இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், இதை தான் நம்ம பின்பற்றணும். அப்போ நம்ம பாரம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, அழுத்தம் நமக்கு கூடும்போது, உடனே அதை யாராவது சுமக்க இருக்காங்களான்னு உடனே ஒருத்தர் இல்லை, எனக்குன்னு யார் இருக்கா, என்னை நேசிக்க யார் இருக்கா, என்னை விசாரிக்க யார் இருக்கா, என் கஷ்டத்தை சொல்கிறதுக்கு யார் இருக்கா, என் கவலையை சொல்கிறதுக்கு யார் இருக்கா, என்னை ஏன்னு கேட்குறதுக்கு யார் இருக்கா? யார் இருக்கணும்? எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியால் அவர் மேலே என் கவலையெல்லாம் நான் என்ன செய்யணும்? பைபிள் அதுதானே எனக்கு சொல்லி தருது. ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்லுங்க. அப்போ நீங்களும் நானும் குடும்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி, அல்லது வேலையில் கஷ்டமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் கஷ்டமாக இருந்தாலும் சரி, சரீரத்தில் ஏதாவது கஷ்டமாக இருந்தாலும் சரி, பொருளாதார கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை உடனே யார் மேலே இறக்கி வைக்கணும்? கர்த்தர் மேலே இறக்கி வைக்கணும். அல்லேலூயா. சில பெற்றோர்லாம் பாருங்கள், எதிர்பாராத சூழ்நிலையில் கடனெல்லாம் யார் மேலே வச்சுட்டு போயிடறான்? பிள்ளை தலையில் வச்சுட்டு போயிடறான். அவன் தன்னால் பரிதாபமாக கண்ணை தள்ளி, எங்கள் அப்பா எனக்கு சொத்தை சேர்த்து வச்சானோ இல்லையா, கடனை வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கான்?
இருந்துட்டு இருக்காங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நாம் அப்படி என்ன செய்யக்கூடாது, நாம் துக்கப்படுறதோடு கூட மாத்திரமல்லாமல் இன்னொருத்தரை என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆகாயத்து பறவையை கவனிச்சு பாரு, காட்டு புஷ்பத்தெல்லாம் நீ கவனிச்சு பாரு. இது என்னைக்காவது விதைச்சிருக்கா, அது அறுத்திருக்கா, களஞ்சியத்தில் சேர்த்து வச்சிருக்கா? அதெல்லாம் இல்லையே. ஆனால் நான் அதை பிழை போட்டுறேன், நான் அதை உடுத்துறேன். ஆனால் நீங்களாம் அதை காட்டில் எப்படிப்பட்டவங்க, விசேஷமானவங்க. அதனால் நாளைய தினத்துக்காக என்ன செய்யாதீங்க அப்படின்னு கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி, எல்கேஜி பிள்ளைக்கு அந்த சொல்லிக் கொடுப்பாங்களே, அதை மாதிரி பாடம் தான் இது, மலை பிரசங்கம். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் படித்த பாடத்தையே நம்ம என்ன செஞ்சாச்சு, மறந்து இப்போ வாழ்க்கையெல்லாம் எதாத்தான் இருக்கு, ஒரே கவலை தான். அல்லேலூயா. கவலையே படாதீங்கன்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட மார்த்தாள் கேட்டாங்கல்ல, உமக்கு கவலை இல்லையா? அந்த இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம போயிட்டோம். ஆமே. இப்போ பாருங்க, அன்னாளுக்கு ஒரு பெரிய கவலை தான். அவளுடைய வாழ்க்கையில் இருந்த குறைவு, அவ கேட்ட அந்த கடினமான வார்த்தை. ஆனால் பாருங்க, அவன் அதை கொண்டு போய் எங்கே இறக்கி வச்சுட்டான், தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றினாள் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எப்படி இல்லையா, துக்க முகமாகவே இல்லையா. ஆமீன் சொல்லுங்க. இப்படி ஒரு தாயா இருக்கணும். அல்லேலூயா. எங்கேயாவது யார்ட்டையாவது தள்ளி விட்டுலாமா, நம்ம தப்பிச்சா போதுமையா அப்படின்ற மாதிரி கழுவுற மீன்லேயும் நழுவுற மீன் அணிஞ்சிக்கூடாது, இருக்கக்கூடாது. பாரத்தை சுமக்கிறதுக்கு ஒரு இயேசு இருக்கிறா, அவர்கிட்ட போய் என்ன செஞ்சிடணும், இருதயத்தை ஊற்றிடணும். நம்ம வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு ஒரு மனுஷன் வேகாத வெயிலில் நடக்க முடியாமல் நடந்துட்டு வரும்போது மாட்டு வண்டியில் வந்த ஒருத்தர் அவர் மேலே இறக்கப்பட்டு, ஐயா எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னு, அந்த மாதிரி இந்த கிராமத்தை போகிறேன், நானும் அங்கே தான் போகிறேன், வண்டியில் நினைச்சிங்க ஏறுங்கன்னு சொல்லி ஏற்றுனா, நம்மால் வண்டியில் ஏறிட்டு மூட்டை எங்கே வச்சுருந்தாராம், தலை மேலே வச்சுட்டே உட்காந்துருந்தாராம். இவர் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி பார்த்தா இவர் உட்கார்ந்துருக்கிறது வண்டியில், ஆனால் மூட்டை எங்கே இருக்குது? அந்த அழுத்தத்தில் இவர் கேட்குற கேள்விக்கு இவர் என்ன செய்யல, ஐயா உங்களை வண்டியில் ஏற்றுனதுக்கு காரணமே அந்த மூட்டையை நீங்கள் அதில் வச்சுட்டு வந்துடணும்னு, அதுக்கு தானே. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் என்னையை மட்டும் தானே வண்டியில் ஏற்ற சொன்னீங்க, இந்த மூட்டையை உங்கள் வண்டியில் வச்சா நீங்கள் எதாவது நினச்சிடக்கூடாதுல்ல, அதனால தான் நான் எங்கே வச்சுருந்தேன். நீ தலையில் வச்சுருந்தாலும் வண்டி தான் சுமக்கு, நீ வச்சுருந்தாலும் வண்டி தான் செய்யுது சுமக்கு, அப்புறம் எதுக்கு நீ வச்சுருக்கணும், முதல்ல தூக்கி எங்கே வைங்க, வண்டியில். இதை மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட வந்து பாடல் தான் என்ன, ஆராதனை தான் என்ன, ஜெபம் தான் என்ன, சொல்கிறது தான் என்ன, மன விருப்பத்தை கேட்குறது தான் என்ன, எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆமீன் போட்டோன்னு ஸ்தோத்திரம் போட்டு திரும்ப போனோன்னு அதே பாரத்தை தூக்கி எங்கே வச்சுருக்குது, தலையில் வச்சுருக்குது. அதே கவலையை தூக்கி மனசுக்கு, யாரை பார்த்தாலும் ஒரே பொழப்பம், எப்போ பார்த்தாலும் ஒரே பொழப்பம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பாரத்தை கர்த்தர்கிட்ட இன்னும் சொல்லலை, கர்த்தர்கிட்ட இன்னும் இறக்கி என்ன செய்யலை, வைக்கலை. அப்போ பார்க்குற ஆட்களையும் சோகமாக்குறது, கேட்குற ஆளையும் என்ன செய்யறது, அந்த ஆள் கொஞ்சம் ஹாப்பியாக வந்திருப்பான், அடடா அப்படியா அப்படின்னு அவனும் இருக்கிற சந்தோஷத்தை விட்டு அவன் ஏதோ சொல்ல வந்திருப்பான், சரி இதுக்கு மேலே இவங்கள்ட்ட சொல்லிட்டு இது என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, நம்ம பாட்டுக்கு போயிடணும், அவன் போயிடுவான். இப்படி தேவ பிள்ளைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்முடைய கவலைகளை நாமும் சுமக்க வேண்டாம், நாம் இன்னொருத்தர் மேலேயும் சுமக்க கட்டாயப்படுத்த வேண்டாம். கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை இறக்கி வைக்க நீங்கள் பழகுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது, இந்த அம்மா மொத்த பழியை இப்போ யார் மேலே போட்டாங்க, துக்கத்திற்கு காரணமே யார் தான், மகன் தான் அப்படின்னு முழு பழியையும் யார் மேலே சுமத்திட்டாங்க, யாபேஸ் மேலே சுமத்திட்டாங்க. நான் இவனை துக்கத்தோட பெற்றேன், அதனால இவனுக்கு என்ன பேர் தான் வைப்பேன், யாபேஸ் தான் பேர் வைப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அந்த பழியை தூக்கி யார் மேலே போட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பழிக்கும் யாபேஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆனால் இப்போ இந்த பழியை யார் சுமக்கா, யாபேஸ் சுமக்கான். அவனை கூப்பிட்றவங்களாம் ஏ துக்கத்தின் மகனேம்மா, ஏ உங்கள் அம்மாவை அள வச்சவன் நீ தானே, நீ என்னைக்கு பிறந்தியோ அன்னைக்கே போச்சு, நீ என்னைக்கு உங்கள் அம்மா வயிற்றில் உண்டானியோ அன்னைக்கே எல்லாம் கெட்டு போச்சு, நீ என்னைக்கு இந்த வீட்டில் காலை வச்சு அன்னைக்கே குடி முழுகி போச்சு. இந்த மாதிரி பழி இப்போ யார் மேலே வருது, எல்லாத்துக்கும் காரணம் யார், யாபேஸ். அல்லேலூயா.
இப்படி நம்ம யார் மேலே என்ன செஞ்சிடக்கூடாது, பழி சாட்டிடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்பு இதுக்கு நல்ல ஒரு உதாரணம். அவனுடைய சகோதரர்கள் பாருங்களேன், அவங்க அப்பா சாப்பாடு கொடுத்துட்டு வான்னு சொன்னதுக்காக எங்கே போனார்? சாப்பாடு கொடுக்கறதுக்கு போனார். அவன் வர்றதை பார்த்தோன்னே அவன்கிட்ட இந்த சாப்பாடை வாங்கிக்கிட்டாங்க. அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள். அவனை குழியில் தூக்கி தள்ளி விட்டாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு விலை பேசி என்ன செஞ்சிட்டாங்க, வித்துட்டாங்க. ஆமென். இப்போ யோசேப்பு பவரில் இருக்கான். இப்போ யோசேப்பு எங்கே இருக்கான்? பவரில், அதிகாரத்தில் இருக்கான். ஆனால் இப்போ அந்த சகோதரர்கள் தானியம் வாங்க வரும்போது அவன் பழி சுமத்தினானா? உங்களால் தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன், உங்களால் தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், உங்களால் தான் எனக்கு இவ்வளோ நிந்தனை, உங்களால் தான் எனக்கு வீண் பழி, உங்களால் தான் எனக்கு சிறைச்சாலை. நீங்கள் மட்டும் அன்னைக்கு அப்படி செய்யாமல் இருந்திருந்தா, நீங்கள் தான் என் தகப்பனை விட்டு என்னை பிரிச்சுட்டீங்க, நீங்கள் தான் என்னைய வீட்டை விட்டு பிரிச்சுட்டீங்க, நீங்கள் தான் என்னைய அடிமையாக்கிட்டீங்க, எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த துயரத்துக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான். அப்படி சொல்லணும்னா ஒரு நீங்கள் தான் இல்லை, எத்தனை நீங்கள் தான் சொல்லியிருக்கலாம்? 1000 நீங்கள் தான் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் சொன்னானா? அல்லேலூயா. கர்த்தர் தான் என்ன உங்களுக்கு முன்னாடி அனுப்பினார். மிகுந்த ஜீவரட்சணியத்தை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் தான் என்ன அனுப்பினார். இந்த ஐடியாலஜி எப்படி இருக்கு? இந்த அம்மாவுடைய ஐடியாலஜி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ நமக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி இருந்தா நம்ம இப்படி யாரும் என்ன செய்ய மாட்டோம், கை நீட்ட மாட்டோம். ஏன்னா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய அனுமதியின்றி எதுவும் வாழ்க்கையில் நடக்கும், ஒரு முடி கீழே விழாதுன்றார். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? அப்புறம் நம்ம யாரையாவது பழி சுமத்தலாமா? சொல்லுங்க. கனம் பெற்றவர்களாக மாறணும்னு நமக்கு என்ன இருக்கு? ஆசை இருக்கு. ஆனால் கனம் பெற்றவர்களாக மாறணும்னா இந்த கேரக்டர் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த அம்மாவுக்கு பிறந்தவன் தான், இந்த வயிற்றுல பிறந்தவன் தான், இந்த ரத்தம் உடம்புல ஓடுறவன் தான். ஆனால் இவன் சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, எங்கள் அம்மா என்னை ஆசீர்வதிக்கலனாலும் பரவாயில்லப்பா, நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க. ஆமாம், அவங்க அம்மாவை குறை சொன்ன மாதிரி இல்லை, குடும்பத்தை குறை சொன்ன மாதிரி இல்லை. ஆண்டோட சொல்கிறான், என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உங்கள் கரம் என் கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும். ஆமென் சொல்லுங்க. அப்போ பாருங்க, முழுக்க முழுக்க அழுத்தத்திற்குள் இருந்த ஒரு மனிதன் ஒரு ஜெபத்தின் மூலம் உயர்வடைந்தான். ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்மை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆமென். நான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த யாபேசின் தாயை போல நான் இருக்கக்கூடாது. நான் யார மாதிரி இருக்கணும்? யாபேச போல இருக்கணும். அவனுடைய வார்த்தையெல்லாம் பார்த்தீங்களா, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. நான் எப்படி அம்மா தான் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நம்மளை கைவிட மாட்டா, நீ ஒன்றும் பயப்படாத மகனே, உனக்கு ஒரு நல்ல நான் அம்மா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உனக்கு ஒரு எதிர்காலத்தை தருவார். இப்படி சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் யார் தான் சொல்லிக் கொடுக்கணும்? தாய் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் பாருங்க, அந்த தாய் அப்படிப்பட்ட ஒரு ஆளா இல்லைன்னாலும் இவன் ஆண்டவரை தேடினான் பாருங்க, இவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றான் பாருங்க. அப்போ நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸையே பிளேம் பண்ணாமல், உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை சாக்கு போக்க சொல்லாமல், அதையே நினச்சி வருத்தப்பட்டு ஒரு வாரமாக இருக்காமல், உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை புரிந்து அவரை நீங்கள் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆசீர்வாதம் தன்னால் வந்துடும். பைபிள் எப்படி அந்த வசனத்தை முடிக்குது? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அப்படின்னா நம்ம ஆண்டவர் யாரு? கேட்டதை கொடுக்கிறவர். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அண்டர் ப்ரெஷரில் தான் நான் இருக்கிறேன், என்னை சுற்றில் இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எதுவுமே நான் உயர்வடைவேன் என்பதற்கு வழிகளாக இல்லை, அது எனக்கு வாய்ப்புகளாக இல்லை, எங்கும் அடைக்கப்பட்டிருக்கும் ஒரு சூழ்நிலை. அப்போ எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, ஜெபந்தான். தேவனிடத்தில் போய் நான் ஜெபிப்பது தான். அப்போ அந்த ஜெபத்தில் நான் எனக்கு வேண்டியது என்ன செய்யணும்? நான் கேட்கணும். அப்போ நீங்கள் அதை கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் கேட்டதெல்லாம் தருவார்னு தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள்.
பர்திமே என்கிற மனுஷன், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் அப்படின்னு கத்துனான். பக்கத்தில் இருந்தவங்களாம் அமைதியாக இருந்தாங்க. முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை வர சொன்னார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ரோட்டில் அமர்ந்திருந்து பிச்சை எடுக்கிறது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. அதனால் எனக்கு மாதம் மாதம் ஏதாவது சப்போர்ட்டுக்கு, பென்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஜீசஸ். அல்லேலூயா. மாதம் உதவித்தொகை ஏதாவது எனக்கு என்ன செய்யட்டும், வரட்டும். கேட்கல. வீடு எனக்கு வேணும், கேட்கல. ஃபோக்கஸ் பாருங்க எதில் இருந்தது? நான் பார்வை அடைய வேண்டும். அப்போ நான் உயர்த்தப்படணும்னா என்ன கீழே இழுக்கிறதுக்கு என்னை சுற்றி நிறைய சூழ்நிலை இருக்கும். நான் பிளேம் பண்ணுறதுக்கு என்னை சுற்றி 1000 காரியம் இருக்கும். ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன்னா நான் பார்வை அடையணும். ஆமென். எஸ்தர் ராஜாத்தி அந்த ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும் போது, உன் மன்றாட்டு என்ன? நீ வேண்டுகிறதை கேள், விரும்புகிறதை கேள். மொர்தெகாய் தான் என்னை வளர்த்தாரு ராஜா. அவர் அந்த அரண்மனை வாசல் நிற்கிறது என்னால். நான் இப்படி பஞ்சமெத்தையில் அரண்மனையில் இருக்கும்போது அந்த ஆள் பார் வாட்ச்மேன், அவருக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுங்க. கேட்கல. அல்லேலூயா. அப்படிதானே? டைரக்டா வந்து நீங்க வாங்க, ஒரு கூல் மூடுக்கு வாங்க. எதுக்கு இந்த ராஜ்ய பாரத்தில் நான் வந்திருக்கிறேனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான சமயம் சொல்லி யூதர்களுக்காக அவன் மன்றாடினாள். ஆமான் என்கிற அந்த சத்துருவின் திட்டத்தை அப்படியே அவனுக்கு வெளிப்படுத்தினாள். ராஜாதி எங்கேயோ போயிட்டா. ஆமே. ராஜா அவளை எப்படி ஹானர் பண்ணான் பார்த்தீங்களா? போதுமாமா, நீ கேட்டது இன்னைக்கு மட்டும் போதுமா? இல்லை, ஒன் மோர் டே. ஓகே, லெட் தம் டூ வாட் எவர் தே வாண்ட் இன் த பேலஸ் ஆல்சோ. அவன் பாருங்க, எப்பா இவ்வளோ பேர். அவன் மன விருப்பத்தை என்ன செய்யறான்? இன்னும் உனக்கு என்ன வேணும்? நீ என்ன வேணாலும் கேள். முத்திர மோதிரத்தை என்னன்னாலும் நீ எழுது. அப்போ இதுக்கெல்லாம் ரீசன் என்ன? உயர்வுக்கு என்ன கேட்கணுமோ அதை கேட்கணும், எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும். தூக்கத்தில் வந்து கர்த்தர் கேட்கிறார் சாலமோன் இடத்துல, நீ விரும்புகிறதை கேள். எங்க அப்பாவை காட்டில நான் பவர்ஃபுல்லா இருக்கணும். எங்க அப்பா அவ்வளோ சகலகலா வல்லவர் அப்படிலாம் அவன் என்ன செய்யல, சொல்லல. ஆமே. எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு அது வேணும், அதெல்லாம் கேட்க. உங்க ஜனத்தை ஆளுகை செய்ய எனக்கு ஞானம் தான். கர்த்தருக்கே அது பிரியமா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ சத்துருக்களின் பிராணனை கேட்கலப்பா, ஐஸ்வர்யத்தை கேட்கலப்பா, ஆனா இந்த விண்ணப்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீ கேட்காததை நான் உனக்கு தரேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசு அவன் சொல்றான், போக்குவரத்து அறியாத சிறுவன். ஆனா நான் இப்ப கிங்கா உட்கார்ந்துருக்கேன். என்னை பீட் பண்ணணும்னா ஈஸியான செஞ்சிடலாம், பீட் பண்ணிடலாம். என்னைய ஏமாத்தணும்னா ஈஸியான செஞ்சிடலாம், ஏமாத்திடலாம். ஆனா நான் இந்த சீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதற்கான நோக்கம் நிறைவேறணும்னா ஐ நீட் விஸ்டம். ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு மெசேஜ். உங்கள் சரௌண்டிங்ஸ் எப்படினாலும் இருக்கலாம், நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு உங்களையும் அழுத்திட்டு இன்னொருத்தரையும் அழுத்திட்டு அல்லது இன்னொருத்தரையும் மொத்தமாக சாட்டிட்டு இதில் இந்த மைண்ட்லேருந்து நான் வெளியே வந்து, எனக்கு ஒரு தேவன் உண்டு, வேண்டிக் கொள்ளுகிறதை அருளுகிறவர், அவர்கிட்ட நான் கேட்பேன், நான் கேட்கறத அவர் தருவார். அதுக்காக நான் என் இஷ்டத்துக்கு அது இது கேட்க மாட்டேன். என்னை என்ன நோக்கத்திற்காக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரோ என் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும், என் மூலமாக அவருடைய நாமம், அதுக்கு என்ன தேவையோ அதை நான் கேட்பேன்னு நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாய் யாபேசை கனம் பெற்றவனாய் அவன் குடும்ப சகோதரர்களுக்கு மத்தியில் உயர்த்தின தேவன் உங்களையும் கனத்திற்குரியவர்களாய் உயர்த்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். யாபேஸ் தன் சகோதரர்களுக்குள் கனம் பெற்றவனாய் இருந்தது போல இந்த வார்த்தை கேட்ட இந்த பிள்ளைகள் எல்லாரும் கனத்திற்குரியவர்களாய் மாறுவார்களா, உயர்ந்த நிலையை அடைவார்களா, மேன்மைப்படுத்தப்படுவார்களா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries,
9500252586 சுரண்டை.